ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி கிழங்கு மசாலா. நல்ல புசு புசுன்னு பூரியும் நல்ல வாசனையான டேஸ்ட்டான இந்த கிழங்கு மசாலாவும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் 4 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் எடுத்திருக்க இந்த கோதுமை மாவு ரெடிமேட் மாவு தான், ஆஷீர்வாத் கோதுமை மாவு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு முறை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த 4 கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு கரெக்டாக 1.25 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. நீங்களும் இதே அளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்கனாக்கா தண்ணி இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நமக்கு இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி போதாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி அளவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம அந்த கொஞ்சம் தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா அடித்து கலந்து நல்லா சாஃப்டாக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு பூரி பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மாவு நல்லா டைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோம். இதை அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் கிழங்கு மசாலாவுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 9 பல் பூண்டு, நடுத்தர சைஸில் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வெந்து வந்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். இல்லை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பு தான் இது, அதாவது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்செடுத்த மசாலா சேர்த்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அந்த மசாலா நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம். இந்த மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் தர்றது அந்த நம்ம அரைச்செடுத்த மசாலா தான். இப்போ இதில் தக்காளி கொஞ்சம் நடுத்தரமாக, ரொம்பவும் பழுக்க வேண்டாம், ரொம்பவும் காயாக இருக்க வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி நடுத்தர சைஸில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதை நம்ம குழைய வதக்கலாம் வேண்டாம், அது லைட்டாகவே வதக்கினா போதும். ஏன்னா இந்த மசாலாவுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம அந்த கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இதிலே நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம தனியாக இதை குழைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. இதோ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் இந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி அதிகம் வேண்டாம். நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு கொதி வர விட்டுருவோம். இது பாருங்கள், கொதித்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கணுன்னாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் கிழங்கு மசாலா பார்க்கவே சூப்பராக நல்லா மணக்க அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், அதனோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கவும் அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கனாக்கா நீங்கள் இதில் கடலை மாவு கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும், டேஸ்ட்லாம் மாறாது. இப்போ நமக்கு கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் பூரி பண்ணிவிடுவோம். பூரி மாவு நல்லாவே ஊறி நல்லா சூப்பர் சாஃப்டில் இருக்குது. ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அந்த உருண்டை ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் குட்டியாகவும் வேண்டாம், ஒரு மீடியம் சைஸில் உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூரி தேய்க்கிற பலகையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி
குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ரோல் பண்ணி உருண்டையே எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரே ஷேப்பில் அந்த பூரி வந்து சூப்பராக கிடைக்கும். இதுக்கு வந்து நான் மாவு டஸ்ட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கலந்து எடுத்திருக்க அந்த பதம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அதனால் நமக்கு மாவு தேவைப்படலை. ஒரே திக்னஸில் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். எங்கேயுமே அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த இடத்துலையும் திக்காகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது ஓட்டை விழுந்து எண்ணெய் குடிச்சிரும். அதே மாதிரி திக்காக இருந்தால் அந்தளவுக்கு வந்து அது ரைஸ் ஆகி வராது. அதனால் ஒரே திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜெல்லாம் பாருங்கள், எங்கேயுமே விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த சென்டர்லேயும் பாருங்கள் விரிசல் கிடையாது, ஜாயிண்ட் இல்லை. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி இந்த எண்ணெயோட சூடும் ரொம்பவே முக்கியம். ஒரே சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பொங்கி வரும். ஸ்டவ்வை நம்ம ஸ்லோவில் வைக்கவே கூடாது, அது ஹைலியே இருக்கட்டும். ரெடியாக தேய்ச்சி வச்சிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பலூன் மாதிரி, நல்ல பந்து மாதிரி நல்ல சூப்பராக பொங்கி வந்தாச்சு. இந்த பூரிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலையே கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. அதே மாதிரி தேய்க்கிறது மட்டும்தான் வேலை. பொரிக்கிறது அவ்வளோ ஈஸி. இதை பாருங்கள், நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா பூரியும் நல்ல புசு புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரையாகவும் உங்களுக்கு இருக்கும். எண்ணெய் வந்து எங்கேயுமே குடிக்காது. நான் பிகினர்ஸ்க்காக இந்த 3 பூரி அடுத்தடுத்து சுட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே பூரி நல்லா சுட தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லலை. ஃபஸ்ட் டைம் பூரி செய்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளோ டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதை வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பூரி புசு புசுன்னு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கிழங்கு மசாலா நல்ல வாசனையாக நல்ல சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும். நல்ல புசு புசுன்னு பந்து மாதிரி இருக்க இந்த பூரியோட இந்த மசாலாவையும் கிழங்கு மசாலாவையும் வச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.